ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இதோ இந்த நல்ல புதிய பரிசுத்த ஓய்வு நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நல்லவராகவே இருக்கிறார். இன்றைக்கும் நமக்கு அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்த அவர் உண்மையுள்ளவராகவும் இருக்கிறார். கொலோசியருக்கு பவுல் எழுதும் போது 2ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்திலே அவர் இப்படியா எழுதுகிறார்: மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிறவரும் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாயிருக்கிறீர்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் பரிபூர்ணம் உள்ளவர்களாயிருக்கிறோமா? எதற்கு அவர் தலைவராயிருக்கிறார் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்கு அவர் தலைவராயிருக்கிறார் என்றால், சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவர் தலைவராயிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகல துரைத்தனங்கள் என்று சொல்லி இந்த இடத்துல பவுல் எழுதுகிறார். துரைத்தனங்கள் என்றாலே கட்டுப்படுத்துகிற என்று சொல்லி அர்த்தம், நம்மை கட்டுப்படுத்துகிற என்று சொல்லி. அப்போ சகல கட்டுப்படுத்துகிற காரியத்திற்கும் தலைவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. நம்மை கட்டுப்படுத்துகிறவர், முழுவதுமாய் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர், அவருடைய இயேசு கிறிஸ்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக நம்மை மறைத்து நம்மை உயர்த்துகிறவர், அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்து நம்மை பாதுகாக்கிறவர். எவ்வளோ ஒரு நல்ல தலைவரை நாம் பெற்று இருக்கிறோம் என்று சொல்லி பாருங்கள். சகல துரைத்தனங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய சரீரத்தை கட்டுப்படுத்துகிறவர், நம்முடைய ஆத்மாவை கட்டுப்படுத்துகிறவர், நம்முடைய ஆவியை கட்டுப்படுத்துகிறவர், நம்முடைய குடும்பத்தை கட்டுப்படுத்துகிறவர், நம்முடைய பிசினஸை கட்டுப்படுத்துகிறவர், நம்ம போகையிலும் வருகையிலும் கட்டுப்படுத்துகிறவர், இன்னும் அதிகாரத்தையும் உடையவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நிச்சயமாக இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நமக்கு ஒரு தலைவர் இருக்கிறார், கட்டுப்படுத்துகிற தலைவர் இருக்கிறார். நம்மை கட்டுப்படுத்தி அழகாய் அவருடைய திட்டத்துல நடத்துகிற, கண்ட்ரோல் பண்ணி அவருடைய திட்டத்துல நடத்துகிற நல்ல இயேசு கிறிஸ்து நமக்கு தலைவராய் இருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். இந்த நல்ல ஓய்வு நாளில இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனமே, நம்மை கண்ட்ரோல் பண்ணுகிறதான இயேசு கிறிஸ்துடைய பலத்த கரத்துகளாக நாம் அடங்கி இருப்போம். நிச்சயமாக அந்த பரிபூரணத்தின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். அவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கலாம். ஒருவேளை எந்த சூழ்நிலையில வேணாலும் நீங்க இருக்கலாம். இந்த நாளில நம்மை கட்டுப்படுத்துகிற, கண்ட்ரோல் பண்ணுகிற, நம்மை முழுவதுமாய் அவருக்குள்ளாக மறைத்து நடத்துகிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதை மாற்ற, யோபனுடைய பிரச்சனையை மாற்றின தேவன் நம்முடைய பிரச்சனை ஒன்றும் பெரிதல்ல, அதை மாற்றி நம்மை ஆசீர்வதிக்க, பரிபூரணப்படுத்த அவர் நல்லவராயிருக்கிறார். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரிசுத்த தெய்வமே, நீர் எங்களை கட்டுப்படுத்துகிற, கண்ட்ரோல் பண்ணுகிற நல்ல தெய்வம் ஐயா. நீங்க உம்முடைய கண்ட்ரோலுக்குள்ளாக எங்களை வைத்து நடத்துகிற தெய்வம் நீர். எங்களை உம்முடைய இரத்தத்தினாலே விளைக்கரையும் செய்து எங்களை உம்முடைய முழு ஆளுகைக்குள்ளாக மறைத்து, உம்முடைய பரிசுத்த தூதர்களை, பணிவிடை தூதர்களை எங்களுக்காக அனுப்பி எங்களை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிற தெய்வம். வழி இதுவே என்று சொல்லி செம்மையான வழியில நடத்துகிற தெய்வம் ஐயா நீங்க. ஆண்டவரே, கோணல்களை செவையாக்கி நடத்துகிற தெய்வம். ஆண்டவரே, முள்ளின் மேல நாங்கள் நடந்து விடாதபடி எங்களை தூக்கி சுமக்கிற தெய்வம். இதோ இந்த நாளிலே யாரெல்லாம் எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தைகளை கேட்டாலும், என் தேவன் நீர் அவர்களை கண்ட்ரோல் பண்ணுவீராக. முழுவதுமாய் நீர் அவர்களை கண்ட்ரோல் பண்ணி உம்முடைய அதிகாரத்தை வெளிப்படுத்துவீராக சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே, எப்பேற்பட்ட போராட்டங்களாயிருந்தாலும் இன்றைக்கு மாறுவதாக, இந்த ஓய்வு நாள் ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல அன்பின் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். நிச்சயமாகவே நம்மை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிற தேவன் நமக்கு தலைவராய் இருக்கிறார். God bless you. God bless you.